மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம். இன்று நாங்கள் தரம் 8 மாணவர்களுக்கான முதலாம் தவணை அலகு, அதிலே நாங்கள் மெல்லிசை பாடல் என்பது பற்றி பார்க்க உள்ளோம். மெல்லிசை பாடல். இந்த மெல்லிசை பாடலிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த மெல்லிசை பாடல் எவ்வகையான இசை அமைப்பிலே அமைந்திருக்கின்றது, எவ்வகையான மொழிகளை பயன்படுத்தப்படுகின்றது, இந்த மெல்லிசை பாடலுக்கு எவ்வகையான வாத்தியங்கள் பயன்படுத்தப்படுகின்றது என்பது பற்றித்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த மெல்லிசை பாடல் ரசிக்கக்கூடிய வகையிலே மிகவும் எளிமையான இசை அமைப்பில் அமைந்திருக்கும். அதிலே மொழிகளும் இலகுவான மொழிகளை பயன்படுத்தி இந்த மெல்லிசை பாடல்கள் பாடப்படுகின்றது. இந்த மெல்லிசை பாடல்களில் காணப்படும் கருத்துக்கள், கருப்பொருள், அதாவது மெல்லிசை பாடலிலே இருக்கும் கருப்பொருள் எவ்வகையான விடயங்களை கொண்டதாக இருக்கும் என்று பார்த்தோமானால், அந்த மெல்லிசை பாடலிலே இயற்கை வர்ணனை, அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் காதல் விடயம், அடுத்ததாக சில விழுமிய பண்புகள், இப்படியான சில விடயங்களை கொண்டு இந்த மெல்லிசை பாடல் அமைந்திருக்கும். உதாரணமாக நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு பாடலை, அதாவது இறைவனில் தூரிகை வரைந்த சீர் ஓவியம் பூமியாகும் மானே, அதில் இன்பம் என்னும் தேனே தினம் தோறும் வழியும், இப்படி ஆன வசனங்களை கொண்டு இந்த மெல்லிசை பாடல் அமைந்திருக்கும். இன்னும் ஒரு பாடல் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மலையும் முகிலும் கூடுதே சங்கீதம் பாடுதே சந்தோஷம் தேடுதே, இவ்வகையான வசனங்கள் அமைந்திருக்கின்றது. அதாவது மலையும் முகிலும் கூடுதே, ஒரு இயற்கை வர்ணனை, ஒரு மலை நாட்டு இயற்கை வர்ணனை அந்த பாடலிலே காணப்படுகின்றது. இசை அமைப்பும் மிகவும் எளிமையான இசையமைப்பாக அங்கு காணப்படுகின்றது. அடுத்ததாக பார்த்தீர்கள் சொன்னால், இந்த மெல்லிசை பாடலிலே காணப்படும் வாத்தியங்கள், இந்த பாடலுக்கு பல வாத்தியங்கள் பயன்படுத்தப்படுகின்றது. நாங்கள் அந்த வாத்தியத்தின் கருப்பொருள்களுக்கு அமைவாக நாங்கள் அந்த வாத்தியங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். எவ்வகையான பொருள்கள் அங்கு கருப்பொருள் அமைந்திருக்கின்றதோ அந்த கருப்பொருள்களுக்கு அமைவாக நாங்கள் வாத்தியங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். பார்த்தீர்கள் என்று சொன்னால், மிருதங்கம், தபேலா, வீணை, வயலின், இப்படியான வாத்தியங்களை நாங்கள் இந்த மெல்லிசை பாடலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். புல்லாங்குழல், அந்த கருப்பொருளுக்கு அமைவாக நாங்கள் வாத்தியங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால், இந்த மெல்லிசை பாடலை இயற்றியவர்கள், இந்த மெல்லிசை பாடலை இயற்றியவர்கள் பார்த்தோம் என்று சொன்னால், மெல்லிசை பாடலை இயற்றியவர்கள் முதலாவதாக எஸ்.கே. பர்ராஜசிங்கம், அவரும் இந்த மெல்லிசை பாடலை இயற்றியிருக்கின்றார். அடுத்ததாக கே. முத்துசுவாமி, அடுத்ததாக இதில் போடப்படவில்லை நிலாமதி பிச்சையப்பா. நிலாமதி பிச்சையப்பா அவர்களும்
இயற்றியிருக்கின்றார் பாடல்களை. நிலாமதி அவர்களும் மெல்லிசை பாடல்களை இயற்றியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த மெல்லிசை பாடல்களின் இசையமைப்பு, மெல்லிசை பாடல்களின் கருப்பொருள்கள், அல்லது இந்த மெல்லிசை பாடல்களில் பயன்படுத்தப்படும் வாத்தியங்கள், இந்த வாத்தியங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இங்கே காணப்படுகின்றது வீணை. வீணை வாத்தியத்தின் அமைப்பு இங்கே காணப்படுகின்றது. ஒரு வீணை வாத்தியத்தின் படம் வீணை. அதேபோல் அடுத்ததாக இது ஒரு வயலின் வாத்தியத்தின் படம் வயலின். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதிலே தோட்டருவிகளின் படங்கள் காணப்படுகின்றது. டோலக், தபேலா, மிருதங்கம் இவையான வாத்தியங்கள் இங்கே காணப்படுகின்றது. இவைகளெல்லாம் இந்த மெல்லிசை பாடல்களுக்கு உரிய வாத்தியங்களாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த மெல்லிசை பாடல்களில் வரும் வினாக்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இந்த மெல்லிசை பாடல் அமையும் இசையமைப்பு எவ்வாறு அமைந்திருக்கும் என்று சொன்னால் இது எளிமையான இசையமைப்பாக அமைந்திருக்கும். இந்த மெல்லிசை பாடல்களிலே காணப்படும் கருப்பொருள், அதாவது எவ்வகையான பொருள் அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் இயற்கை வர்ணனை, அடுத்தது காதல் விடயங்கள், அப்படியான சில விழுமிய பண்புகளை சார்ந்த விடயங்கள், அவையான பொருள்கள் இந்த மெல்லிசை பாடல்களிலே அமைந்து காணப்படும். அடுத்ததாக இந்த மெல்லிசை பாடலில் பயன்படுத்தப்படும் வாத்தியங்கள் வீணை, வயலின், டோலக், மிருதங்கம், புல்லாங்குழல், தபேலா இவ்வகையான வாத்தியங்கள் இந்த மெல்லிசை பாடல்களிலே பயன்படுத்தப்படும். அடுத்ததாக பார்த்தோமானால் இந்த மெல்லிசை பாடல்கள் யாரால் இயற்றப்பட்ட சில இயற்றியவர்கள பெயர்களை குறிப்பிடலாம் நீங்கள். அதாவது எஸ்கே பரராஜசிங்கம், அடுத்ததாக கே முத்துசுவாமி, அடுத்தது நான் சொன்ன நிலாமதி பிச்சையப்பா அவர்கள். இதெல்லாம் குறிப்பிடப்படவில்லை. பிச்சையப்பா அவர்களும் மெல்லிசை பாடல்களை இயற்றியிருக்கின்றார்கள். அதே போல் நிலாமதி அவர்களும் இந்த மெல்லிசை பாடல்களை இயற்றியிருக்கின்றார்கள். இந்த மெல்லிசை பாடல்களை நாங்கள் கேட்கும் போதோ அல்லது நாங்கள் பாடும்போதோ எவ்வகையான உணர்வுகள் ஏற்படுகின்றன சொன்னால் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும், ஒரு மனதுக்கு இனிமையை தரக்கூடிய ஒரு இன்பமான ஒரு பாடல். ஆகவே இந்த மெல்லிசை பாடல்களை நாங்கள் கேட்கும்போது ஒரு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும், ஒரு வித்தியாசமான ஒரு மனதுக்கு இன்பத்தை தரக்கூடியதாக இந்த மெல்லிசை பாடல்கள் அமைந்து காணப்படும். ஆகவே நாங்கள் இந்த மெல்லிசை பாடல்கள் நாங்கள் போன தரம் 6 தரம் 7லையும் சில பாடல்கள் பற்றி பார்த்தோம். சிறுவர் பாடல்கள் பார்த்தோம், நாட்டார் பாடல்கள் பார்த்தோம். அதே போல் இன்று தரம் 8ல் நாங்கள் மெல்லிசை பாடல்கள் பற்றி பார்க்கின்றோம். அடுத்ததாக இந்த சங்கராபரண ஸ்வரஸ்தானங்களும் இருக்கின்றது. அதில் வர்ற கேள்விகள், ஸ்வர சஞ்சாரங்கள் எவ்வாறு நாங்கள் அமைக்கலாம் என்பது பற்றி இருக்கின்றது. அதாவது சங்கராபரணம் இதில் வரக்கூடிய வினாக்கள் உங்களுக்கு சங்கராபரணம் என்று சொல்லிக்கலாம். அந்த சங்கராபரணம் எத்தனையாவது மேளம், அதாவது சங்கராபரணம் என்ற ராகம் அதனுடைய ஆரோண அவரோகணம் எவ்வாறு அமைந்திருக்கும் என்று சொன்னால் சரிகம பதனிசா சானிதப்ப மகரிசா. ஆரோகணம் சரிகம பதனிசா, அவரோகணம் சானிதப்ப மகரிசா. இந்த சங்கராபரணம் ஒரு தாய் ராகம். இந்த சங்கராபரணத்தினுடைய மேள எண் 29. அடுத்ததாக இந்த சங்கராபரணத்தில் எடுக்கும் சிரஸ்தானங்கள் நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். அதாவது சட்ஜம், சதுஸ்ருதி ரிஷபம், அடுத்தது அந்தர காந்தாரம், சுத்த மத்திமம், பஞ்சமம், சதுஸ்ருதி தைவதம், காகலி நிஷாதம். மாணவர்களே,
சங்கராவர்ணத்தில் வர்ற ஸ்வரஸ்தானம், அதாவது இந்த சங்கராபரண ராகம் எடுத்துக்கொள்ளும் ஸ்வரஸ்தானம். சட்ஜம், சதுஸ்ருதி ரிஷபம், அந்தர காந்தாரம், சுத்த மத்திமம், பஞ்சமம், சதுஸ்ருதி தைவதம், காகளி நிஷாதம். சங்கராவர்ண ராகத்தை பற்றி நீங்கள் வரும் வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிக்கலாம் என்பதை பற்றித்தான் நான் இப்பொழுது உங்களுக்கு கூறியிருந்தேன். இது ஒரு தாய் ராகம், 29வது மேளகர், ஆரோகணம் சரிகம பதனிசா, அவரோகணம் சாணிதப்ப மகரிசா. அடுத்ததாக எடுக்கும் ஸ்வரஸ்தானம் பற்றி கூறியிருந்தேன். இதற்கு முதல் மெல்லிசை பாடல் பற்றி பார்த்தோம். அந்த மெல்லிசை பாடல் வகையான இசையமைப்பில் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த மெல்லிசை பாடலுக்கு வகையான வாத்தியங்கள் பயன்படுத்தப்படுகின்றது. அந்த மெல்லிசை பாடலை இயற்றியவர்கள் எஸ்கே பரராஜசிங்கம், அடுத்ததாக கே முத்துசுவாமி பார்த்தோம், அடுத்தது நிலாமதி பிச்சியப்பா. இவற்றை நீங்கள் மனதிலே பதித்து வைத்து கொள்ள வேண்டும். கொப்பிகளை எடுத்து படித்து கொண்டே இருக்காமல் இவற்றை நீங்கள் மனதிலே பதித்து வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் படிப்பண்டு இல்லாமலே உங்களுக்கு சாதாரணமாக தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். மெல்லிசை பாடல் யார் 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 இயற்றியிருக்கின்றார்கள் என்று தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக சங்கராவர்ண ராகத்தை பற்றி நீங்கள் பிறகு அடுத்தடுத்த வகுப்புகளில் இதை பற்றி மிகவும் விளக்கமாக கேட்க வேண்டி வரும். 9 தரம் 9 சங்கராவர்ண ராகத்தை பற்றி இன்னும் கூடுதலாக நீங்கள் பார்க்க வேண்டி வரும். இப்பொழுது இவ்வளவும் பார்த்து வைத்திருந்தால் காணும். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் பாருங்கள், பிரகிருதி விக்குருதி ஸ்வரங்களை பற்றி பார்க்க போகின்றீர்கள். அதாவது நாங்கள் ஸ்வரம் பற்றி பார்த்த நாங்கள் ஸ்வரம் தரம் 6 தரம் 7 நாங்கள் ஸ்வரம் பற்றி பார்த்த நாங்கள் ஸ்வரங்கள் 7. ஸ்வரங்கள் என்னென்ன ஸ்வரங்கள் இருக்கின்றன என்பதை பற்றி நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தோம் ஸ்வரங்களுக்கு அடுத்த கட்டமாக குரில் நெடில் ஸ்வரங்கள் பற்றி பார்த்து நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம் பிரகிருதி விக்குருதி ஸ்வரங்கள் பற்றி பார்க்க போகின்றோம். பிரகிருதி ஸ்வரங்கள், பிரகிருதி ஸ்வரங்கள் என்றால் என்ன? அதாவது ஸ்வரங்கள் 7 ஸ்வரங்கள். அந்த 7 ஸ்வரங்களை நாங்கள் சப்தகம் என்று அழைக்கின்றோம். சரிகம பதனிசா என்ற 8 ஸ்வரங்கள், 8 ஸ்வரங்கள் உள்ள தொடர்ச்சியை நாங்கள் அஷ்டகம் என்று சொல்லுகின்றோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறியிருந்தேன், தரம் 6 படிக்கும், தரம் 6, 7 படிக்கும் விடயங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு தரம் 11 வரையும் தேவைப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இதற்கு முதல் தரம் 6, 7 தான் நாங்கள் படித்த நாங்கள் ஸ்வரம் குரில் நடில் ஸ்வரங்கள். அதன் தொடர்ச்சியாக நாங்கள் இங்கு பிரகிருதி விக்குருதி ஸ்வரங்கள் தரம் 8 பார்க்கின்றோம். அப்போ பார்த்தோம் என்று சொன்னால் பிரகிருதி விக்குருதி ஸ்வரங்கள் 7 ஸ்வரங்களும் உங்களுக்கு தெரியும். அதாவது சட்ஜம், ரிஷபம், காந்தாரம், மத்திமம், பஞ்சமம், தைவதம், நிஷாதம். இவைதான் 7 ஸ்வரங்களும். அதாவது பார்த்தீர்கள் என்று சொன்னால் இங்கே சா, சா சட்ஜம். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரீ, ரீ ரிஷபம். அடுத்ததாக கா, கா காந்தாரம். அடுத்ததாக மா மத்திமம். அடுத்ததாக பா பஞ்சமம். அடுத்ததாக தா நிஷா தைவதம்.
அடுத்ததாக நீ நிஷாதம் 7 ஸ்வரங்களும் பார்த்தோம். இந்த 7 ஸ்வரங்களையும் பிரகிருதி ஸ்வரம் என்று சொன்னால் 2 ஸ்வரங்கள்தான் பிரகிருதி ஸ்வரம். அதாவது சாவும் பாவும், சஜ்ஜம் பஞ்சமம். இந்த 2 ஸ்வரங்களும் தான் பிரகிருதி ஸ்வரங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. அப்ப சஜ்ஜம் பஞ்சமம். இந்த பிரகிருதி ஸ்வரங்கள் வேறு பெயர்கள் காணப்படுகின்றது. அதாவது இயற்கை ஸ்வரங்கள். இந்த பிரகிருதி ஸ்வரங்களுக்கு இயற்கை ஸ்வரங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. அதோடு அசல ஸ்வரங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றது. இயற்கை ஸ்வரம் அசல ஸ்வரம், அதாவது அசைத்து பாட முடியாத ஸ்வரம் என்பதனால் நாங்கள் அதனை அசல ஸ்வரம் என்றும் அழைக்கின்றோம். பிரகிருதி ஸ்வரங்களை இயற்கை ஸ்வரங்கள் என்றும் அசல ஸ்வரங்கள் என்றும் அழைக்கின்றோம். பிரகிருதி ஸ்வரங்கள். மற்றது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விக்குருதி ஸ்வரங்கள். விக்குருதி ஸ்வரங்கள் ரிக மதனி. 7 ஸ்வரங்களில் சா பா பிரகிருதி ஸ்வரங்கள், ரிக மதனி விக்குருதி ஸ்வரங்கள். அதாவது ரிஷபம், காந்தாரம், மத்திமம், தைவதம், நிஷாதம். இந்த 5 ஸ்வரங்களும் விக்குருதி ஸ்வரங்கள். அப்போ 2 ஸ்வரங்கள் பிரகிருதி ஸ்வரங்கள், 5 ஸ்வரங்கள் விக்குருதி ஸ்வரங்கள். ஸ்வரஸ்தானங்கள் நாங்கள் பார்த்தோம் 7 ஸ்வரங்கள். அந்த 7 ஸ்வரங்கள்லையும் சஜ்ஜம் பஞ்சமம் பிரகிருதி ஸ்வரங்கள், மிச்சம் 5 ஸ்வரங்களும் விக்குருதி ஸ்வரங்கள். ரிகமதனி. இந்த ரிகமதனி என்ற விக்குருதி ஸ்வரங்களை நாங்கள் செயற்கை ஸ்வரங்கள் என்றும் அழைக்கின்றோம். ரிகமதனியை விக்குருதி ஸ்வரங்களை நாங்கள் செயற்கை ஸ்வரங்கள் என்று அழைக்கின்றோம். அதேபோல் பிரகிருதி ஸ்வரங்களை இயற்கை ஸ்வரங்கள் என்றும் அசல ஸ்வரங்கள் என்றும் அவிக்குருதி ஸ்வரங்கள் என்றும் அழைக்கின்றோம். 3 பேர்களால் பிரகிருதி ஸ்வரங்களை அழைக்கின்றோம். விக்குருதி ஸ்வரங்களை செயற்கை ஸ்வரங்கள் என்று அழைக்கின்றோம். இப்போ இவற்றில் வார கேள்விகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், உங்களுக்கு ஸ்வரங்கள் எத்தனை என்று சொன்னால் ஸ்வரங்கள் 7. அந்த 7 ஸ்வரங்களின் பெயர்களை தருக என்று சொன்னால் என்னென்ன? சஜ்ஜம், ரிஷபம், காந்தாரம், மத்திமம், பஞ்சமம், தைவதம், நிஷாதம். அடுத்த கேள்வி, பார்த்தோம் என்று சொன்னால் அடுத்த கேள்வி, பிரகிருதி ஸ்வரங்கள் எத்தனை? சஜ்ஜம் பஞ்சமம் 2. பிரகிருதி ஸ்வரங்கள் எத்தனை என்று சொன்னால் 2. பிரகிருதி ஸ்வரங்கள் எவை என்று கேட்கப்பட்டால் சஜ்ஜம் பஞ்சமம். அடுத்த கேள்வி வரும், பிரகிருதி ஸ்வரங்களுக்கு வழங்கப்படும் பெயர்கள். பிரகிருதி ஸ்வரங்களுக்கு வழங்கப்படும் பெயர்கள்: இயற்கை ஸ்வரம், அசல ஸ்வரம், அவிக்குருதி ஸ்வரம். பிரகிருதி ஸ்வரங்களுக்கு வழங்கப்படும் பெயர்கள் எவை? இயற்கை ஸ்வரம், அசல ஸ்வரம், அவிக்குருதி ஸ்வரம். அடுத்த கேள்வி பார்ப்போம் என்று சொன்னால், விக்குருதி ஸ்வரங்கள் எத்தனை? விக்குருதி ஸ்வரங்கள் எத்தனை என்று சொன்னால் 5.
விக்குருதி ஸ்வரங்கள் எவை என்று சொன்னால் ரிஷபம், காந்தாரம், மத்திமம், தைவதம், நிஷாதம் 5 ஸ்வரங்கள். அதாவது விக்குருதி ஸ்வரங்கள் எத்தனை என்று சொன்னால் 5 ஸ்வரங்கள் என்று வரும். இந்த பிரகிருதி ஸ்வரங்கள் விக்குருதி ஸ்வரங்களை நீங்கள் செயற்பாடல் மூலமும் செய்யலாம். சில காட்சிப்படுத்தல் மூலம் நீங்கள் எவ்வாறு என்று சொன்னால் ஸ்வரம் என்று போட்டீர்கள் என்று சொன்னால் அந்த ஸ்வரம் என்றதில் ஒரு பக்கத்தில் பிரகிருதி ஸ்வரம், ஒரு பக்கம் விக்குருதி ஸ்வரம் வரும். அந்த பிரகிருதி ஸ்வரம் பார பக்கம் சா பா, விக்குருதி ஸ்வரம் பார பக்கம் ரிகமதனி. இங்கால 2 அங்கால 5 வரும். அந்த காட்சிப்படுத்தல்களை இது நீங்கள் தரம் 7 படிச்சிருப்பீர்கள். லயம் என்பது படித்தனீர்கள், தாளம் லயம். அப்போ அதற்கான ஒரு காட்சிப்படுத்தல் தான். அதை இந்த மெதட்லேயே நீங்கள் செய்யலாம். அதை பாருங்க, ஒரு அன்னத்துண்ட வாயில் லயம் 3 வகை என்பது தொங்க விடப்பட்டிருக்கின்றது. அன்னத்துண்ட வாயில் இருந்து லயம் 3 வகைப்படம் என்பது தொங்க விடப்பட்டிருக்கின்றது. இதே மெதட்லேயே நீங்கள் இந்த ஸ்வரத்தையும் மேலே ஸ்வரம் என்று போட்டுட்டு அந்த ஸ்வரம் 2 வகையாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று பிரகிருதி ஸ்வரம், மற்றது விக்குருதி ஸ்வரம். அதில் பிரகிருதி ஸ்வரத்தின் பெயர்களை குறிப்பிடலாம். ஒரு பக்கத்தில் பிரகிருதி ஸ்வரம் என்று சொன்னால் அந்த பிரகிருதி ஸ்வரத்துக்கு கீழே என்னென்ன பெயர், என்னென்ன ஸ்வரம் வருகின்றது, சட்ஜம் பஞ்சமம். அதே மாதிரி அங்கால விக்குருதி ஸ்வரத்துக்கு கீழே என்னென்ன ஸ்வரங்கள் வருகின்றன, ரி க ம த நி என்பது குறிப்பிடலாம். ஆகவே நாங்கள் ஸ்வரம் பற்றி ஸ்வரத்தில் பிரகிருதி விக்குருதி ஸ்வரங்கள் பற்றி பார்த்தோம். இதற்கு முதல் ஸ்வரம் என்றால் என்ன, குரில் ஸ்வரம் என்றால் என்ன, நெடில் ஸ்வரம் என்றால் என்ன என்பது பற்றி தரம் 7 நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக பிரகிருதி விக்குருதி ஸ்வரங்கள் பார்த்துருக்கின்றோம். அப்போ இன்றைய வகுப்பில் நாங்கள் மெல்லிசை பாடல் பார்த்தோம். அந்த மெல்லிசை பாடலில் வரும் வினாக்கள் பற்றி பார்த்தோம். அந்த மெல்லிசை பாடல் எவ்வகையான கருப்பொருட்களை கொண்டிருக்கின்றது என்று பார்த்தோம். அடுத்ததாக அந்த மெல்லிசை பாடல்களை இயற்றியவர்களை பற்றி பார்த்தோம். அந்த மெல்லிசை பாடலில் பயன்படுத்தப்படும் வாத்தியங்களை பற்றி பார்த்தோம். அதாவது வீணை, வயலின், தபேலா, புல்லாங்குழல், மிருதங்கம் இப்படியான வாத்தியங்களை பயன்படுத்தி அந்த மெல்லிசை பாடல்களை நாங்கள் மிகவும் இனிமையானதாக பாடலாம் என்று பார்த்தோம். அடுத்ததாக அந்த மெல்லிசை பாடல் எளிமையான இசை அமைப்பில் அமைக்கப்பட்டிருக்கும், கவர்ச்சிகரமான இசையமைப்பில் அமைக்கப்பட்டிருக்கும் என்று பார்த்தோம். அடுத்ததாக கருப்பொருள், அந்த மெல்லிசை பாடல் கருப்பொருள் எவ்வாறு அமைந்திருக்கும், அதாவது அந்த மெல்லிசை பாடலில் கருப்பொருள் வந்து இயற்கை வர்ணனையாக இருக்கும். ஒரு மலை நாட்டை பயன்படுத்தி அந்த மலை நாட்டு வர்ணனையை வைத்துக்கொண்டு உங்களுக்கு ஒரு பாடலை நான் பாடி காட்டினான். அதாவது மலையும் முகிலும் கூடுதே, ஒரு மலை நாட்டில் பார்க்க அந்த மலையோட முகில் சேர்ந்தவாறு இருக்கும். அந்த இயற்கை வர்ணனை அங்கே கூறப்படுகின்றது. அல்லது காதல் விடயங்கள் வரும், அப்படியானது. மற்றது கடல் அலை, அலை கடல் தவழ்ந்து வந்து அந்த அப்படியான வர்ணனைகளை கொன்ற பாடலாக இந்த மெல்லிசை பாடல் அமைந்திருக்கும் என்று பார்த்தோம். அந்த மெல்லிசை பாடல் அதுக்கு அடுத்த அழகாகத்தான் இந்த பிரகிருதி விக்குருதி ஸ்வரங்கள் பற்றி நாங்கள் பார்த்தோம். அதாவது இந்த பிரகிருதி விக்குருதி ஸ்வரங்கள் என்று சொல்லும்போது ஸ்வரம் என்றதில் இருந்து வருகின்றது. ஸ்வரம் 7 ஸ்வரங்கள். அந்த 7 ஸ்வரங்களும் தான் பிரகிருதி விக்குருதி ஸ்வரங்களாக பிரிக்கப்படுகின்றது. பிரகிருதி ஸ்வரம் என்றால் என்ன, விக்குருதி ஸ்வரம் என்றால் என்ன என்பதை பற்றி நாங்கள் பார்த்தோம். இதில் வினாக்களும் பார்த்தோம். நாங்கள் இந்த பிரகிருதி விக்குருதி ஸ்வரங்களுக்கு அடுத்ததாக இந்த தொடர்ச்சியை நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்க்க உள்ளோம். அதாவது இந்த பிரகிருதி விக்குருதி ஸ்வரங்கள் வந்து எவ்வாறு அடுத்த
கட்டத்துக்கு பெறப்போகுது. அதாவது இந்த விக்குருதி ஸ்வரங்கள் கோமல தீவிரம் என்று பேதமடைய போகின்றது. அதாவது பிரகிருதி ஸ்வரம் நான் ஏற்கனவே சொன்னேன். பிரகிருதி ஸ்வரம் இயற்கை ஸ்வரங்கள், சாவும் பாவும், சஜ்ஜம் பஞ்சமம் இயற்கை ஸ்வரங்கள். அந்த இயற்கை ஸ்வரங்களை நாங்கள் அசைத்து பாட முடியாத ஸ்வரங்களை தான் நாங்கள் அசல ஸ்வரங்கள் என்று சொல்லுகின்றோம். ஆகவே விக்குருதி ஸ்வரங்கள் அதாவது சுருதியில் மாறுதல் அடைய போகின்றது. அப்போ சஜ்ஜ பஞ்சமம் சுருதியில் மாறுதல் அடையாது. அப்போ ரிகமதனி என்ற அந்த விக்குருதி ஸ்வரங்கள் சுருதியில் மாறுதல் அடைந்து சிறிய ஸ்வரம் பெரிய ஸ்வரம், அதாவது அந்த சிறிய ஸ்வரத்தை சுருதியில் குறைந்து ஒலிக்கும் ஸ்வரத்தை நாங்கள் கோமல ஸ்வரம் என்றும், சுருதியில் கூடி ஒலிக்கும் ஸ்வரத்தை நாங்கள் தீவிர ஸ்வரம் என்றும் கூறுகின்றோம். அந்த கோமல ஸ்வரம் தீவிர ஸ்வரம் அப்போ ரெண்டும் இந்த 5 ஸ்வரங்களும், அதாவது இந்த விக்குருதி ஸ்வரங்கள் 5ம் இந்த சுருதியில் மாறுதல் அடையும் போது சின்ன ஸ்வரம் பெரிய ஸ்வரம், அப்போ ரெண்டும் 5 ஸ்வரங்களாக வரும்போது 10 ஸ்வரங்களாக ஸ்வரஸ்தானங்களாக வரப்போகின்றது. அப்போ இந்த 10 ஸ்வரஸ்தானங்களும் எவ்வாறு வருகின்றது என்பதைத்தான் நாங்கள் அடுத்த வகுப்பில் நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த 10 ஸ்வரஸ்தானங்களும் எவ்வாறு வருகின்றது, இந்த 10 ஸ்வரஸ்தானங்களோடு அந்த 2 சாவும் பாவும் சேர்ந்து 12 ஸ்வரஸ்தானங்களாக மாறப்போகின்றது. அப்போ அந்த 12 ஸ்வரஸ்தானங்களும் எவ்வாறு வருகின்றது, அப்போ இந்த 12 ஸ்வரஸ்தானங்களும் பிறகு நீங்கள் படிப்பீர்கள். அதாவது 10ஆம் தரம் 10ல் படிப்பீர்கள் 16 ஸ்வரஸ்தானம். அப்போ இந்த 12 ஸ்வரஸ்தானம் எவ்வாறு வந்தது என்பதை தெரிந்தால்தான் நீங்கள் 10ஆம் தரம் 10ல் 16 ஸ்வரஸ்தானங்களை படிக்கலாம். ஆகவே தான் நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதாவது ஸ்வரம், குரில் நெடில் ஸ்வரம், பிரகிருதி விக்குருதி ஸ்வரம், இவற்றை மிகவும் கவனமாக நீங்கள் இப்போதே கவனித்து வைத்திருக்க வேண்டும். ஆகவே பிள்ளைகளை நாங்கள் இந்த கோமல தீவிர ஸ்வரம் பற்றி நாங்கள் அடுத்த வகுப்பில் எவ்வாறு அது வருகின்றது என்று பார்ப்போம். வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.